கீழ்கண்ட 100 கேள்விகள் ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா? சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 100 சேலஞ்சு இந்த போங்காட்ட கேள்விகளுக்கு முன்னாடியே மனோ தங்கராஜ் கேட்டிருக்கிறாரு. இதற்கு ஒரு கேள்விக்காவது அண்ணாமலை பதில் சொல்வாரா? தினத்தந்தியின் கொள்கைக்கு மாறாக கொட்டை எழுத்துல எல்லா மக்களும் எளிய மக்கள் படிக்கக்கூடிய பத்திரிகையில நம்ம படிக்கவே முடியாத சின்ன பாயிண்ட் சைஸ்ல இந்த கேள்விகளை போட்டு அதுல சிலது ஹைலைட் எல்லாம் பண்ணி இந்த இது ஒரு காமெடி சேலஞ்ச். உலக வரலாற்றிலே கின்னஸ் சாதனை புரிந்தவர் பிரதமர் மோடி. இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட அவர் நடத்தினதில்லை, சந்திச்சதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ரெண்டாவது அந்த பதிலை ஏதாவது பொய்யா எழுதி கொடுக்கணும்னா கூட எழுதி கொடுத்து டெலிபிராம்டர்லாம் வேணும். பிரஸ் மீட்ல யார் என்ன கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே அது கூட தயாரிச்சு அந்த ப்ராம்டர்ல வைக்க முடியும். அதான் பிஜேபியினுடைய யோக்கியதை. பால் கொடுக்குறேன்னு சொல்லியே அது எத்தனாவது தேர்தல் இருக்கு நம்பர்னு தெரியல, அது கொடுத்தீங்களா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டுக்கிறாங்க. அட பரதேசி முண்டமே, பால் இல்லடா, முழு மீல்ஸே கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யல, பல விஷயங்களை ஆய்வு பண்ணி ஸ்டடி பண்ணி இதை நிறைவேற்றிருக்காங்க. அது எவ்வளவு? 31,000 அரசு பள்ளிகள், 15,000 மாணவர்கள் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப முழு உணவே போட்ட பிறகு நீ பால் கொடுக்கலையா அப்படின்னு இந்த பன்னாடை கேட்கறான். A1 அக்யூஸ்டாக இறந்து போன ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களே, அவங்களுடைய வார்த்தை தான் இந்த தீய சக்தி. அவங்க திமுகன்னு சொல்ல மாட்டாங்க, தீய சக்தின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஜெயலலிதா A1 அக்யூஸ்ட் ஊழல் குற்றவாளிகிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்டு ஊழல் குற்றவாளியான பாரதிய ஜனதா கடன் வாங்கி இங்கே தீய சக்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்புறம் இந்த சேலஞ்சில் ரொம்ப புத்திசாலித்தனமா ரேஷன் கடையில் நாட்டு சக்கரை விற்கிறியா, ரொம்ப முக்கியம். இப்போ ராஜவேல் நாகராஜன் முழு பாட்டில் மதன் ரவிச்சந்திரன்ட்ட வாங்கிட்டு நான் வேலை செய்யறேன்னு சொன்ன ஆளு, அவன்லாம் ரேஷன் கடை என்னைக்காவது எட்டி பார்த்துருப்பானா? அதே மாதிரி 1 லட்சம் கோடி கான்ட்ராக்ட் எடுத்தவன் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா அவன் கான்ட்ராக்ட் அமௌண்ட் 1.25 லட்சம் கோடியா உயர்கிறது. இப்படி பகிரங்கமா ஊழல் செய்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஃபைல்ஸ் பற்றி பேசாத இந்த தற்குறி முண்டங்கள் இங்கே சொத்து மதிப்பை வைத்துக்கொண்டு ஊழல் ஃபைல்ஸ் உருட்டி கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாடி கூட திண்டுக்கல்லுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் இந்த காலை உணவு பேசணுமே, அந்த காலை உணவுக்கு வேலை செய்யக்கூட ஒரு பெண்கிட்ட போய் அந்த அயோக்கிய பரதேசியை போய் முயற்சி பண்ணியிருக்கிறான். அவனை போலீஸ் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. யாரு? மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர். அப்ப குற்றவாளிகளை வைத்து கொண்டிருக்கிற நீ தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கேட்கிற. நான் படிச்சதுல ஒரு குடும்பத்துக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 இருந்து 5,000 ரூபாய் குறைந்தபட்சமாக அவங்களுக்கு கேஷாவே அவங்களுக்கு போகுது. ஸ்டாலின் எங்க வீட்டு ஒரு பிள்ளையா இருந்து எங்களுக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஏழை பெண்ணுக்கு 1,000 ரூபாய் என்பது பெரிய தொகை. அந்த 1,000 ரூபாய் வைத்து அவர்கள் பல விஷயங்கள் செய்ய முடியும். இந்தாங்க சார் உங்க 4,000 ரூபாய், எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1,000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் பிஜேபி ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. அது இப்போ தினமலர் கையில வச்சிருக்கிற தி ஹிண்டு இருக்குது, தினத்தந்தி வச்சிருக்கிறீங்க. இன்னும் எல்லா பத்திரிகையிலையும் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் அமௌண்ட் அப்படிங்கிற தமிழ்நாடு பிஜேபி. ஆமா, தமிழ்நாடு பிஜேபி செலவு பண்ணியிருக்கிறாங்க. 100 கேள்வி சேலஞ்ச் அப்படின்றது ஒரு கேம் மாதிரி இதை வச்சிருக்கிறாங்க. பிரதமர் மோடி அரசை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யும் தமிழகத்தின் தீய சக்தி. கீழ்கண்ட 100 கேள்விகள் ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா? சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியுமா? உலகத்திலேயே ஒரு உலக தலைவர்கள், ஒரு நாட்டினுடைய அதிபரோ அல்லது பிரதமரோ யாரா இருந்தாலும் பிரஸ்ஸை சந்திக்காத ஒரே பிரதமர் அப்படின்னு சொன்னா உலக வரலாற்றிலே கின்னஸ் சாதனை புரிந்தவர் பிரதமர் மோடி. இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட அவர் நடத்தினதில்லை, சந்திச்சதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ரெண்டாவது அந்த பதிலை ஏதாவது பொய்யா எழுதி கொடுக்கணும்னா கூட எழுதி கொடுத்து டெலிபிராம்டர்லாம் வேணும். பிரஸ் மீட்ல யார் என்ன கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே அது கூட தயாரிச்சு அந்த ப்ராம்டர்ல வைக்க முடியும். அதான் பிஜேபியினுடைய யோக்கியதை.
இவர் அமெரிக்கா போகும்போது ஒருத்தங்க கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, ஓமை காடுன்னு தெரிச்சு வந்து ஓடினாரு. இப்படி வந்து பத்திரிகையாளர்கள் இப்படி நடத்துறாங்களேன்னு சொல்லி அந்த நாட்டு தூதரங்கள்லாம் வந்து கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்றாங்க. அது இவங்க பிஜேபிக்காரங்க ட்ரோல் பண்ணதுனால அப்படி பண்ணாங்க. அப்ப இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதமர் வந்து பிரஸை சந்திக்க மறுப்பது காரணமாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதிக்குது. இப்போ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டில் இப்படி ஒரு பண்பாடு கிடையாது. இப்போ இங்கிலாந்துலேயோ அமெரிக்காலேயோ ஜெர்மனிலேயோ பிரான்ஸ்லேயோ ரஷ்யாலேயோ இந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து பிரதமர் வர்றாருன்னு சொன்னால் நேச்சுரலாகவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேர்ல்டு ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமர்வு வந்து உண்டு. மன்மோகன் சிங் எல்லாம் அமெரிக்கா போயிருந்த போது பல முறை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லாத ஒரே ஆள் இவர் தான். இவரை பார்த்து உலகமே அதிசயிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தமிழக பிரிவு. சரி, அண்ணாமலை எடுத்துங்க. அண்ணாமலை வந்து அவருக்கு ஜால்ரா போடுற பத்திரிகையாளர்களை மட்டும்தான் தனியாக பேட்டி கொடுக்கிறாரே தவிர, இந்த மாதிரி நியாயமாக ஒரு பத்திரிகையாளராக கடமையாற்றக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்கள் யாராவது சந்திச்சு பேட்டி கொடுத்துருக்கிறாரா? ஆனா பொதுவான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த சந்திப்புல கூட ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்டா என்ன செய்யறாரு? கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு கேட்டாங்க, யாருமா அது, முன்னாடி வா மோத்த காட்டாதான் நாங்க ட்ரால் பண்றது வசதியா இருக்கும், இப்படி அவமதிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து என்ன குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கிறீங்க அப்படின்றாரு. நீ என்ன பத்திரிக்கை. ஆமா, இப்ப குணசேகரன் வந்து அந்த பல்லுப்படாம பார்த்துக்கோ அதை கண்டித்து வந்து அண்ணாமலையை கண்டித்து வந்து நம்ம வள்ளூர் கோட்டத்துல பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போது சன் டிவி குணசேகரன் ஒன்று சொன்னாரு. தேனியில வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து தந்தி டிவியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இவருக்கு பதில் இல்லை. நீ என்ன சென்னிஸா, கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. குணசேகரன் கூப்பிட்டு அவர் அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு, என்னையா நீ கேள்வி கேட்ட? அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கா, சார் நானே கேள்வி கேட்கல, கேட்டது தந்தி டிவி. அப்போ ஏதாவது உண்மையாக எதிர்த்து கேள்வி கேட்டா நீ கோபாலபுரத்து கொத்தடிமையா இப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அண்ணாமலை. அதனால ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள் தான் போனோம். அந்த ஊடகங்களுக்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் அப்படின்னு சொன்னா, யாரும் அண்ணாமலைக்கு வந்து நோகாம கேளுங்க, எதுக்காம கேளுங்க, இல்லைன்னா ஒரு கோவம் வந்துடும், அப்புறம் நம்ம கொடுக்க மாட்டாரு, வர மாட்டாரு. ஒருக்க நம்ம தோழர் ஹசீப் வந்து கமலாலயத்தின் உள்ளே அவர் ரூம்லேயே போய் சண்டை போடலையா, யூடியூப் சேனலுக்குலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், நீங்களாம் இங்கே வரக்கூடாது ப்ரெஸ் மீட்டுக்கு, இப்படி சொன்னவர் தானே. அதான் ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சுட்டு யூடியூப்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றது. இவ்வளவு ரெக்கார்டையும் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா இன்று வந்து சேலஞ்சு 100 கேள்வின்னு வந்து, அதுவும் வந்து தினத்தந்தியின் கொள்கைக்கு மாறாக கொட்டை எழுத்துல எல்லா மக்களும் எளிய மக்கள் படிக்கக்கூடிய பத்திரிகையில நம்ம படிக்கவே முடியாத சின்ன பாயிண்ட் சைஸ்ல இந்த கேள்விகளை போட்டு அதுல சிலது ஹைலைட் எல்லாம் பண்ணி இந்த இது வந்து ஒரு காமெடி சேலஞ்ச். நீங்க வந்து அவங்க பதில் சொல்லல, அவங்க மீதான விமர்சனம்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது இல்லையா? அவங்க 100 கேள்வி கேட்டுக்கிறாங்க, எலெக்ஷன் நேரம், பதில் சொல்ல தானே செய்யணும். சரி, நான் கேட்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னா, ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் 1000 உதவித்தொகை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி 373 கூறியுள்ளீர்களே, எப்போது வழங்குவீர்கள்? முதல்ல திமுக வந்து அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக அளித்த வாக்குறுதிகள் 503. இந்த 503ல் இந்த 100ஐயும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 45 தேர்தல் அறிக்கைகளை தான் அதில் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ 45 வந்து 50 ரவுண்ட் பண்ணிங்க. அப்போ 450 நிறைவேறிக்குன்னு தானே அர்த்தம். இல்லை நீ நாளைக்கு கேட்க போறியா? அப்போ வந்து மொத்தத்துல வந்து ஒரு 10% தான் நிறைவேற்றலன்றது உன்னுடைய குற்றச்சாட்டு. 90% நான் நிறைவேற்றலன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க தோழர். இவர் சொல்றது வந்து இவங்க கேட்டிருக்கிறது 10% கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அப்ப 90% நிறைவேற்றப்பட்டிருக்கு இல்லையா? அதை பத்தி நீ என்ன பதில் சொல்ற? அதுக்கு உன்னுடைய பதில் என்ன? அது நல்ல திட்டமா, அது மக்களுக்கு பலன் அளித்திருக்கிறதா, அதை பத்தி நீ சொல்லணும்ல. சரி, இப்ப நீ கேட்டிருக்கிற முதல் கேள்விக்கே வரேன். முதல் கேள்வி வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய அந்த மாதிரி மிட்டா மிராஸ்தாரர்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காளையை பொதுவா மிட்டா மிராஸ்ன்னு சொல்லிட முடியுமா? காளமாடு எல்லாரும் தானே வளர்ப்பாங்க. இல்ல, ஜல்லிக்கட்டுக்குன்னு நீங்க காளமாடு நீங்க வளர்த்தணும்னு சொன்னா நீங்க வந்து லட்சக்கணக்கில் வந்து நீங்க ரூபாய் செலவழிக்கணும். இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு மாட்டுக்கு வந்து நீங்க வந்து வீட்டுல பசுமாடு வச்சிருக்கீங்க, பால் கறக்கிற மாடு, அதுக்கு வந்து ஒரு வைக்கல் வாங்க போறீங்கன்னா சோன் பப்படி மாதிரி 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். அந்த சோன் பப்படியை தின்னுட்டு அந்த மாடு வந்து எப்படிங்க பால் கொடுக்க முடியும்? இதுதான் சென்னையினுடைய நிலைமை. அப்போ இப்படி விலைவாசி இருக்கும் பொழுது ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வந்து நீங்க அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு ட்ரைனிங் பண்ணி அதுக்கு வந்து வேலையே இல்லாம உட்கார வச்சு அதை பராமரிக்கிறது என்பது பல ஆயிரம் செலவு பிடிக்கும். திமுக வந்து இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்ததே தப்பு. என்ன கேட்டா கொடுத்தா வந்து கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால முதல் கேள்வியே வந்து கேன்சல் ஆயிடுது, ரிஜெக்ட் ஆயிடுது. ரைட். அடுத்தது, எதிர்கட்சியாக இருந்தபோது ரூபாய் 5000 பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என சொன்ன நீங்கள் ஆளுங்கட்சியானதும் வழங்காதது ஏன்?
இந்த 5000 பொங்கல் பரிசு வந்து வழங்கணும்னு சொன்னது எந்த காலகட்டத்தில்? அது கொரோனா வந்திருந்த நேரத்தில். கொரோனா காலகட்டத்தில் மக்களுடைய வேலை வாய்ப்பு வாழ்க்கையெல்லாம் வந்து இங்கே வந்து சிக்கலுக்குள்ளான போது வருமானமே இல்லை, எல்லாம் வீட்டிலேயே முடக்கப்பட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது பொங்கல் வரும்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையை கொஞ்சமாவது தூக்கி விடுவதற்காக 5000 ரூபாய் கொடுங்க. அவர் 1000 தான் கொடுத்தாரு. எடப்பாடி வந்து 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தது? 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க, மீதி 4000 நாங்க தரோம்னு சொல்லி 4000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. கொரோனால வந்து சீர்குலைந்த வாழ்க்கையை தூக்கி கொடுக்கணுமா, பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுமா, எது முக்கியம்? அவங்க பொங்கலுக்குன்ற அர்த்தத்திலே சொல்லல. அவங்க சொன்னது வந்து கொரோனாவினுடைய நெருக்கடிக்காக சொன்னது. பொங்கலுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? ஏங்க, பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை. இந்த 100 சேலஞ்சில் ஒரு சேலஞ்ச் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? தமிழக முதல்வர் வந்து இங்கே வந்து தமிழகத்தின் ஆன்மீக பண்பாடு சார்ந்த திருவிழாக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்வதில்லை அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாரா இல்லையா? இப்போ பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை. தீபாவளி என்பது தமிழருக்கு துக்க தினம். ஏன்னா நம்மளுடைய அசுரகுலம் வந்து இங்கே வந்து வதைக்கப்பட்டு, அசுரகுலம்னு அதாவது ஆரியர்கள் வேதத்துல சொல்லியிருக்கிற அந்த அசுரர்கள் என்பவர்கள் யாருன்னா இந்த மாதிரி பழங்குடி மக்கள், மண்ணின் மைந்தர்கள், திராவிடர்கள், இவங்களை தான் அவங்க அசுரர்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த அசுரர்களை கொண்ட தீபாவளியை மக்கள் இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரத்திற்காக கொண்டாடுகிறார்களே தவிர அந்த கதை புராணத்துக்காகலாம் கொண்டாடலை. அதனால அதுக்கு தமிழக முதல்வர் வந்து வாழ்த்து சொல்லவே கூடாது, சொல்லவில்லை என்பது வந்து சரிதான். சொன்னாலும் நம்ம அதை விமர்சனம். ஆமா. அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி என்பது இங்கே 82 வந்து இந்து முன்னணி அறிமுகப்படுத்திய ஒரு மராத்திய பண்டிகை. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து வீட்டுக்குள்ள பிள்ளையார் சிலையை வச்சுட்டு வந்து ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பொது இடங்கள்ல பிரம்மாண்டமா பிளாஸ்டிக் பிள்ளையாரை, அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிள்ளையாரை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மசூதி முன்னாடி வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக முழக்கமிட்டு அவர்களை வேதனைப்படுத்தி வெறுப்பேற்றி அவர்களை சினமுறை செய்து இந்த கலாச்சாரத்தை வந்து இந்து முன்னணி 82 உருவாக்கியது. இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்க முடியுமா? அப்போ இவர்கள் சொல்லியிருப்பது எல்லாமே வந்து கலவரம் செய்வதற்காக நீங்க வாழ்த்து தெரிவிங்க, அதுதான் இவருடைய கோரிக்கை. அது வந்து மதம் சார்ந்தது. நான் வந்து பொருளாதாரம் சார்ந்ததே கேட்கிறேன். கேளுங்க. விவசாயிகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை கரும்புக்கான ஆதார விலை 4000 உயர்த்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதை எப்ப நிறைவேற்றுவீங்க? அதாவதுங்க, இப்போ கரும்புக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு குவிண்டாலுக்கு வந்து 315 ரூபாய் வந்து கொடுக்குதுங்க. 315 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து மினிமம் இது கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு டன்னுக்கு நீங்க மாற்றும் போது வந்து 3150 ரூபாயாக வந்து வருகிறது. இப்போ இதற்கு மேல் வந்து குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும், வேறு சில வேளாண் பொருட்களை அதில் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் விவசாயிகள் 2 முறை டெல்லியில வந்து போராடி இருக்காங்க. அப்ப அந்த விவசாயிகள் போராடி அந்த கோரிக்கையை நிறைவேற்றலைன்றதுனால 2வது முறை வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க. அதை இப்பவும் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இதை நிறைவேற்ற வேண்டியது ஒன்றிய அரசு தான். இதற்கு கூடுதலாக வேணா மாநில அரசு வந்து கொடுக்க முடியும். முன்ன கலைஞர் எல்லாம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்மளால கொடுக்க முடியாததற்கு காரணம் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை 29 காசு தான் தருகிறது. நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 காசு தான் தருகிறது. இதை பல முறை சொல்லி நிரூபித்து விட்டோம். ஆகவே வந்து இந்த கோரிக்கை இவர்கள் கேட்டிருக்கிற இந்த சேலஞ்சுமே வந்து ஒரு போங்காட்டம் தான். இது குற்றவாளி வந்து ஒன்றிய அரசு. அப்புறம் வாக்குறுதி அளிக்காமல் பெட்ரோலுக்கு 15, டீசலுக்கு 18 குறைத்தது மத்திய அரசு. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் பெட்ரோலுக்கு ரூபாய் 5, டீசலுக்கு ரூபாய் 4 குறைப்போம் என்று சொன்னீங்க. ஆனா ஏன் செய்யலன்னு கேட்குறாங்க. இப்ப திமுக அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த 503 தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றதா சொல்லிடுறாங்க. முதல்ல அதை என்னன்னு சொல்லிடுறேன். அதில் வந்து முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது. 1,15,00,000 பெண்களுக்கு வந்து போய் சேருது. கிட்டத்தட்ட 1,15,00,000 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் போய் சேருகிறது. அப்போ இதை கூட வந்து நம்ம மைனர் எடுத்த வீடியோ, அந்த வீடியோ வந்து வைரலாக இருக்கு இல்லையா? ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் வந்து எங்கள் வீட்டு வந்து ஒரு பிள்ளையாக இருந்து எங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஏழை பெண்ணுக்கு 1000 ரூபாய் என்பது பெரிய தொகை. அந்த 1000 ரூபாய் வைத்து அவர்கள் வந்து பல விஷயங்கள் செய்ய முடியும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில். இது வந்து ஒன்று. 2வது வந்து 1501 கோடி ரூபாய் வந்து செலவில் வந்து கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்குது. இதில் கிராமங்களில் கிட்டத்தட்ட 4812 கிலோமீட்டர் ரோடு வந்து போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து கட்டணமில்லா பேருந்து. இதில் வந்து பெண்கள் வந்து 445 கோடி முறை பயணம் செய்திருக்கிறார்கள். மாதம் 888 ரூபா சேகரிச்சிருக்கிறாங்க. இந்த 888 ரவுண்டா 1000 ரூபா ஆக்குனீங்கன்னா
திரும்ப எகைன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் சேருது. அந்த எல்லா பெண்கள்ன்றது ஒரு வீட்டிலே 5 பெண் கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு காலேஜ் படிக்குது, அல்லது வந்து ஒரு பெண்ணு வேலைக்கு போகுது, அம்மா வந்து பூ கட்டுறாங்க, இல்லை வந்து அம்மா வந்து சித்தாள் வேலைக்கு போறாங்க. அப்போ ஒரு வீட்டிலேயே வந்து 2000 3000 வந்து போகுது. அப்போ ஏற்கனவே ஒரு 1000, இதுல வந்து ஒரு 3000, அப்புறம் வந்து காலேஜ் படிச்சா அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தா அதுக்கு வந்து ஒரு 1000. அதை பின்னாடி நான் டேட்டா வந்து சொல்றேன். இது போய் மக்களுக்கு போய் சேருது. அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத பராமரிப்பு 1500 ரூபாய் இருந்ததை வந்து 2000 ரூபாயை வந்து உயர்த்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் நம்மை போல வந்து எல்லா வேலைகளும் அவர்களால் வந்து செய்ய முடியாது. அவர்களுக்கு அரசு வேலைகளும் வந்து கிடைப்பது வந்து அரிதா இருக்கிறது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் என்பது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து உதவி செய்வதற்கு மிகவும் பயன்படும். அவங்க பெண்ணா இருந்தா அவங்களுக்கு அந்த 1000மும் வரும், இந்த 2000மும் வந்து வரும். அடுத்தது வந்து பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, அப்புறம் வந்து பாலிடெக்னிக், ITI, இதுல பயில்கின்ற 28 லட்சம் மாணவர்களுக்கு வந்து திறன் பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்பு 2 லட்சம் பேருக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 2,09,384 ஏக்கர் வந்து சாகுபடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரித்திருக்கிறது. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் 1,70,00,000 பயனாளிகள் வந்து இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து BC மைனாரிட்டி, இந்த சிறுபான்மை பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 406.22 கோடி ரூபாய் வந்து கடன் உதவி செஞ்சிருக்காங்க. 62,229 பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இப்ப சமீபத்துல அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்த ஆண் மாணவர்கள், அவர்களுக்கும் வந்து கல்லூரி போனா அவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் உதவி திட்டம் இப்ப குடும்பத்துல சேருது. அப்ப பஸ்ல 2 பெண்கள் போனா 1000 ரூபாய், குடும்ப பெண்ணுக்கு வந்து 1000 ரூபாய், பையன் காலேஜுக்கு போனா 1000 ரூபாய், கூட்டிங்கன்னா 5000. அடுத்தது வந்து 20,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் வந்து விளைநிலங்களாக மாற்றப்பட்டு 20 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மாணவிகள் வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுல எண்ணிக்கை வந்து 2,72,216 கல்லூரி மாணவிகள் இதனால வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மகளிர் சுய உதவிக்குழு கிட்டத்தட்ட 70,000 கோடி வந்து வங்கி கடன் வந்து 12 லட்சம் குழுக்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து கிராமங்கள்ல வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை, பொருளாதார இயக்கத்தை வந்து துரிதப்படுத்தும். அடுத்தது 31,000 அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 15,75,900 மாணவர்களுக்கு வந்து, அதாவது 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம். இதைத்தான் இவங்க இந்த சேலஞ்ச் பால் கொடுக்குறேன்னு சொல்லியே அது எத்தனாவது தேர்தல் இருக்கே நம்பர்னு தெரியல, அது கொடுத்தீங்களா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டுக்கிறாங்க. அட பரதேசி முண்டமே, பால் இல்லடா, முழு மீல்ஸே வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாலை குடித்து கொண்டு இந்த சிறு ஆரம்ப பள்ளியில படிக்கின்ற மாணவனோ மாணவியோ அரை நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்ப என் குழந்தைகள்லாம் அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிக்குது. பல பிள்ளைகள் வந்து காலையில சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, என்னமோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. பல பிள்ளைகள் வந்து அவங்க அந்த ப்ரேயர் நடக்கும் வாங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கால் மதிய உணவு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை சாப்பிட சொல்லுவாங்க, மதியம் வந்து சத்துணவு சாப்பிட சொல்லுவாங்க. அது இல்லைன்னா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல தமிழக அரசு வந்து காலை சிற்று இதெல்லாம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யலை. பல விஷயங்களை ஆய்வு பண்ணி ஸ்டடி பண்ணி இதை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது எவ்வளவு? 31,000 அரசு பள்ளிகள், 15,75,900 மாணவர்கள் இதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ முழு உணவே போட்ட பிறகு நீ பால் கொடுக்கலையா அப்படின்னு இந்த பன்னாடை வந்து கேட்கறான். இது இந்த 100 சேலஞ்சில் இது ஒரு சேலஞ்ச். இதுல இந்த தலைப்புல சொல்லியிருக்கிறத பத்தி ஒன்று சொல்லணுங்க. பிரதமர் மோடி அரசை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யும் தமிழகத்தின் தீய சக்தி. இந்த தமிழகத்தின் தீய சக்தின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை சொல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா, A1 அக்யூஸ்டாக இறந்து போன ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களே, அவங்களுடைய வார்த்தை தான் இந்த தீய சக்தி. அவங்க திமுகன்னு சொல்ல மாட்டாங்க, தீய சக்தின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஜெயலலிதா A1 அக்யூஸ்ட் ஊழல் குற்றவாளிகிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் குற்றவாளியான பாரதிய ஜனதா கடன் வாங்கி இங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த தீய சக்தியில வந்து முக்கியமானது என்னன்னா, இந்துக்களுக்கு விரோதமான கட்சி. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகள்ல 1477 கோயில்கள்ல வந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல இது எல்லா ஆட்சியிலும் நடக்கதானே செய்யுங்க. இல்ல, இது வந்து ரொம்ப வேகமா நடந்திருக்குதுங்க. அதே போல வந்து கிட்டத்தட்ட வந்து
5996 கோடி மதிப்பிலான 6800 ஏக்கர் கோயில் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து இதை செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கிட்ட இருந்து மீட்டிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மயிலாப்பூர் கோயில் நிலங்கள்லாம் பெரிய பெரிய இந்து நிறுவனங்கள் வைத்திருந்தாங்க. இதை வந்து முன்னே நம்ம வினவு கட்டுரைகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறோம். யாரு வந்து இந்து கோயில் நிலங்களை வைத்திருக்கிறார்கள், மயிலை கபாலீஸ்வரர், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, இதெல்லாம் யார் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய பெரிய பார்ப்பன நிறுவனங்கள். அந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குது. இதுல மீட்கப்பட்ட நிலங்கள்ல 10% வந்து பிஜேபி இந்துக்களிடம் மீட்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதிமுக காரங்க. இந்த இடம் கூட நம்ம பக்கத்துல இருக்குது, வடபள்ளி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம், பழைய ஏக்கர் நிலம். அதுவும் அதிமுக இருந்து மீட்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த கோயில் நிலங்களை வந்து கொள்ளையடித்தது இவர்கள் தான். இந்த கொள்ளையை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலை இந்துக்களிடம் ஒப்படை என்ற பெயர்ல பாரதிய ஜனதாவும் RSSம் கைப்பற்ற பார்க்கிறது. இது ஒண்ணு. அடுத்தது வந்து இலவச மின்சாரம். கைத்தறி நெசவாளிகளுக்கு வந்து 300 யூனிட் வந்து ஃப்ரீ, விசைத்தறி நெசவாளிகளுக்கு 1000 யூனிட் வந்து ஃப்ரீ. இதன் மூலமாக 2,38,103 நெசவாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது 2 ஆண்டுகள்ல 30,000 சேவை மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அடுத்தது வந்து 2 லட்சம் உயிர்களை காப்பாற்றிய அந்த ஆம்புலன்ஸ் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 அந்த திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அப்ப இவ்வளவும் செய்திருக்கிறது தமிழக அரசு. நான் படிச்சதுல வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 ரூபாய் குறைந்தபட்சமாக அவங்களுக்கு கேஷாவே அவங்களுக்கு வந்து போகுது. அப்புறம் இந்த சேலஞ்சில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ரேஷன் கடையில் நாட்டு சக்கரை விற்கிறியா, ரொம்ப முக்கியம். ரேஷன் கடையில நாட்டு சக்கரை தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, தந்தீங்களா? வெள்ளமும் தரேன்னு சொன்னீங்களா, தந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ ரேஷன் கடைக்கு என்னைக்காவது போய் பார்த்துருந்தா தானே உனக்கு தெரியும். ரேஷன் கடையில நாட்டு சக்கரை மட்டும் இல்ல, பல சரக்கு பொருட்களை விற்கிறாங்க. நீங்க அரிசி, தோரம்பருப்பு, ஜீனி இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சலுகை விலையில வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு கோதுமை இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அந்த ரேஷன் கடைக்காரர் வந்து உங்களை கம்பல் பண்ணுவார். அண்ணே அம்மா ஏதாவது ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த வாங்கிக்கிங்கன்ற சொல்ற ஐட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா பலசரக்கு ஐட்டமும் இருக்கும். முன்ன வந்து நம்ம கூட்டுறவு கடைகள் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வைப்பாங்க இல்லையா, அதே விலையில வந்து இவங்க வந்து வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க. இவன் ரேஷன் கடையை எட்டி பார்க்காத 5 ஸ்டார்லயே வந்து தண்ணி அடிச்சுட்டு வாழக்கூடிய அந்த இது தயாரிச்சது யாரு? இது ராஜவேல் நாகராஜன் சொல்றாங்க. ஆமா, இப்ப ராஜவேல் நாகராஜன் வந்து முழு பாட்டில வந்து மதன் ரவிச்சந்திரன் வாங்கிட்டு நான் வந்து வேலை செய்யறேன்னு சொன்ன ஆளு. அவன்லாம் ரேஷன் கடை என்னைக்காவது எட்டி பார்த்துருப்பானா? சரி, ஓகே, ரைட்டு. ஆனா விமர்சனங்களை நம்ம பரிசீலிக்கணும் இல்லையா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை DMK ஃபைல்ஸ் 1, 2, 3 தொடர்பாக இதுவரை நீங்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? இதுல மௌனம் சாதிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. முதல்ல வந்து திமுகவினுடைய பிரமாண பத்திரத்துல எம்பிக்கள் MLAக்கள் என்ன சொத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்களோ அதைத்தான் நீ வந்து ஒரு வீடியோ, ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா அதுல வந்து காமிச்சிருக்கிற. அதுல நீ ஊழல்னு சொன்னது ஒண்ணுமே இல்லை. சொல்லியிருந்தா நீ வந்து வழக்கு தொடுத்திருக்கணும். சொத்து மதிப்பு தான் இருக்குது. ஆமா, சொத்து மதிப்பை தான் நீ வந்து சொல்லி இருக்கிற. அதுல ஊழல்னு சொல்லி இன்று வரை ஏதாவது ஒரு வழக்கை நீ தொடர்ந்திருக்கிறாயா? தொடரல. அதற்கு மாறாக அதிமுக காலத்துல தொடரப்பட்ட செந்தில் பாலாஜி மீதான வழக்கு அது 1.5 கோடி, அப்புறம் பொன்முடி வந்து சொத்து சேர்த்தாருன்னு சொல்லி 1.25 கோடி, இந்த வழக்குகள்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு. பொன்முடியினுடைய அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னைக்கு வெளியே இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சட்டப்படி நீ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிற. ஏன்னா எல்லா ஏஜென்சி உன் கையில இருக்கு. ஆனா நியாயமா இந்தியாவிலேயே உலக அளவிலேயே எலக்ட்ரல் பாண்டு என்று யாருமே வந்து யோசித்து கண்டுபிடித்திராத ஒரு ஊழலை, லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு முறை. ஆமா, லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு சட்டப்பூர்வமான முறை. அது சட்டப்பூர்வமான முறைன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து பல சட்ட விரோதம்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி வச்சுச்சு. நீ வந்து இடியை ரைடு விட்டு, இன்னைக்கு ரைடு விட்டா நாளைக்கு அவன் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி உனக்கு தருவான். அப்புறம் வந்து பல பினாமி நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு வந்து லாபமே இருக்காது. அவன் வந்து சில 100 கோடி உனக்கு வந்து கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி 1 லட்சம் கோடி கான்ட்ராக்ட் எடுத்தவன் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா அவன் கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து 1.25 லட்சம் கோடியா வந்து உயர்கிறது. இப்படி வந்து பகிரங்கமா ஊழல் செய்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஃபைல்ஸ் பற்றி பேசாத இந்த தற்குறி முண்டங்கள் இங்கே வந்து சொத்து மதிப்பை வைத்துக்கொண்டு ஊழல் ஃபைல்ஸ் வந்து உருட்டி கொண்டிருக்கிறது. ஓகே, ரைட்டு. இதெல்லாம் கூட இருக்கட்டுங்க. உங்க கொள்கை வந்து நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல. ஆனா நீங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறீங்க. ஆனா அரசு பள்ளிகள்ல வந்து மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க. இந்திய எதிர்ப்புங்கிறது போலித்தனமா இருக்குது அப்படின்றத சொல்றாங்களே. இப்ப டேட்டா படிங்க. தமிழகத்துல வந்து அரசு பள்ளி அதிகமா, தனியார் பள்ளி அதிகமா?
அரசு பள்ளிகள்லாம் அதிகம். இப்ப நம்ம சொன்ன டேட்டாலேயே வந்து 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவிகள் வந்து 1000 ரூபாய் உதவித்தொகையை வந்து பெறுகிறார்கள். அப்ப அரசு பள்ளிகள் படிக்கின்ற மாணவர்கள் தான் அதிகம். அரசு பள்ளிகளை இன்னும் வந்து சிறப்பாக நடத்தணும், அதற்கு போதிய ஆசிரியர்களை போடணும், அதற்கு போதிய வசதிகளை செய்யணும்னாலும் அதுக்கெல்லாம் நிதி வேணும். ஆனா இருக்கிற இந்த நிதியை வைத்துக்கொண்டே எவ்வளவு பெஸ்டா தர முடியுமோ அதை வந்து தமிழக அரசு தந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த காலை உணவு திட்டம்லாம் அப்படி வந்ததுதான். அந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிற தினமலர் வந்து என்ன சொன்னா, கக்கூசுகள்லாம் நிரம்பி வழிகின்றன சொன்னானா இல்லையா? அந்த பத்திரிகை இன்னைக்கு வெக்கம் இல்லாம இப்ப இப்படிப்பட்ட அயோக்கியங்கள்லாம் இந்த விளம்பரத்தை வெக்கம் இல்லாம வாங்கி போட்டிருக்காங்க. சின்னவர் அரசியலுக்கு வர மாட்டேன் என்றார், எம்எல்ஏ ஆக்கினீர்கள். அமைச்சராக மாட்டேன் என்றார், அமைச்சராக்கினீர்கள். தற்போது துணை முதல்வராக மாட்டார் என்கிறீர்கள். இதுவும் பொய் தானா? இது இப்ப உதயநிதி வந்து எம்எல்ஏ வந்து அறிவாலயத்திலிருந்து கையெழுத்து போட்டாக்குனாங்க. அவர் தேர்தல் மக்களை சந்திச்சு, திருவல்லிக்கேணி தேர்தல் மக்களை சந்திச்சு ஓட்டு போட்டு அப்படிதானே வந்து சந்திச்சாரு. அப்படி சந்திக்காம எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டுத்துறை இளைஞர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தான் இருக்கிறாரு. துணை முதலமைச்சராலாம் இன்னும் அறிவிக்கல. அது அறிவிச்ச பிறகு பத்தி பேசுவோம். அது திமுக கட்சியினுடைய கொள்கை, அவங்களுடைய முடிவு. அந்த கட்சியில யாரு முதலமைச்சராக வராங்க, யாரு துணை முதலமைச்சராக வராங்க, யாரு சீனியர், யாரு ஜூனியர், யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, யாருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, அது அந்த கட்சியோட பிரச்சனை. ஆனால் யாருக்கு அவங்க கொடுத்தாலும் அவர்கள் மக்களை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் வந்து உண்மை. பிஜேபியில போன வாட்டி வந்து 302 பேர் வந்து ஜெயிச்சாங்க இல்லையா, 100 பேருக்கு சீட்டே கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா அவங்க திரும்ப ஜெயிக்க மாட்டாங்க, 100 சீட்டும் போயிரும் சொல்லி கொடுக்கல. ரெண்டாவது வந்து இவங்க வந்து வாரிசு அரசியல்ன்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதானி மகன் அதானி, அம்பானி மகன் திருபாய் மகனுடைய முகேஷ் அம்பானியும் இப்படி முதலாளிகளுடைய வாரிசாகிறது தான் வந்து பனியாக்கள்கிட்ட இருக்கிறது. அடுத்து அதிகார வர்க்கத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லா அதிகார குரூப் 1ல இருந்து கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் இருந்து பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே உயர் பொறுப்புகளில் இருந்தவருடைய அந்த பார்ப்பன உயர் சாதிகளுடைய வாரிசுகள் தான் அதிகாரிகளாக வருகிறார்கள். அப்ப இந்தியாவை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அந்த வாரிசு அரசியல் என்பது பார்ப்பன பனியா கும்பல் தானே தவிர திமுகவோ அல்லது வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சியோ முலாயம் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள வாரிசு, அதிகாரம் இல்லாத வாரிசு. மற்ற சிஸ்டமே வாரிசா தான் இருக்குது. பார்ப்பன பணியா கும்பலே வந்து வாரிசு உரிமையை மையமாக வைத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இது இன்னொன்னு சொல்றேன், இதே தினமலர்ல வந்து அந்த கோப்ரா போஸ்ட் ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணும்போது ஆதிமூலம் ஓனர்கிட்ட வந்து அந்த கோப்ரா போஸ்ட் பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து எங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா நீங்க வந்து 3 கட்டமா செய்தி விடணும், உங்களுக்கு வந்து பேமெண்ட் நாங்க கொடுத்துருவோம். அதுக்கு அந்த ஆதிமூலம் என்ன சொல்றாரு, என்ன எப்படி சொல்றீங்க, நாங்கெல்லாம் வந்து நேச்சுரலா பிஜேபி தாங்க, மோடி வந்தா எங்க வீட்டுக்கு வந்து வருவாரு, பேசுவோம், நாங்க வந்து இந்துத்துவா வந்து பலகாலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணுமா? இப்படி ஊடகங்கள்லாம் கபலீகரம் பண்ணிட்டு, அதே ஊடகங்கள்ல இப்ப தந்தி டிவியில தான் மோடி வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. சன் டிவிக்கு ஏன் பேட்டி கொடுக்கல, தினகரனுக்கு ஏன் பேட்டி கொடுக்கல? அதே போல தினமலருக்கும் அவர் வந்து பேட்டி கொடுப்பாரு, தினமலர்லையும் அண்ணாமலையும் பேட்டி கொடுப்பாரு. அப்ப இவங்கெல்லாம் வந்து கூட்டுக்களவாணிகள். தேசிய அளவில் படுகொலைகள் 2.69% குறைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் அதிகரித்துள்ளது. நீங்கள் சட்ட ஒழுங்கை நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் லட்சணமா? இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றால் தமிழகத்துல நீங்க எத்தனை கட்டமா தேர்தல் நடத்தணும்? ஒரு 7 கட்டமா 8 கட்டமா நடத்தணும். இப்ப எத்தனை நடத்துறீங்க? சிங்கிள். ஏன்? இங்க பிரச்சனை ஒண்ணும் இல்ல, சுமூகமா நடக்குது. இதுல பதில் வந்துருச்சா? ஆனால் உன்னுடைய உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கட்டமா நடத்துது? 7 கட்டமா. 7 கட்டமா நடத்துது. மகாராஷ்டிரால 5 கட்டமா நடத்துது. வெஸ்ட் பெங்கால்ல அது மாதிரி பல கட்டங்கள். 7 கட்டமா. பீகார்ல 7 கட்டமா. ஆமா, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறத தாண்டி மோடி வந்து எவ்வளவு பிரச்சாரத்துக்கு போகணும் வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெண்ணை வந்து கும்பல் வந்து ரேப் பண்ணி அப்புறம் வந்து அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை வந்து ஒரு 7-8 பேரை கொன்னுட்டு அந்த பெண்ணுடைய 3 வயது குழந்தையை வந்து அடிச்சு கொன்னு அப்படி ஒரு குற்றவாளிகளை தமிழக அரசு என்றாவது விடுவித்திருக்கிறதா? ஆனா பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்ட குற்றவாளிகளை உன்னுடைய பிஜேபி அரசு வெளியிட்டிருக்க சிறையிலிருந்து வெளியிட்டதா இல்லையா? இப்போ உச்சநீதிமன்றம் அது தப்பு அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறதா இல்லையா? அல்லது பிரிஜ்பூஷன் சரண் சிங் யாரு, மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர், அவர் வந்து பாலியல் வன்முறை செய்தாருன்னு சொல்லி ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின வீராங்கனைகள் வந்து போராடினார்களா இல்லையா? இதுக்காக வந்து மோடி பதில் சொல்லியிருக்காரா, இல்ல அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரா, இல்ல வந்து இந்த விளம்பரத்துல வந்து அவங்க அடுத்த நாளைக்கு பதில் சொல்லுவாங்களா?
இப்போ இந்த ஒன்றிய அரசினுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி 2020 பெண்கள் மீதான குற்றங்களின் எண்ணிக்கை 3,71,503. 2022 அந்த எண்ணிக்கை வந்து 4,45,256 உயர்ந்திருக்கிறது. அதாவது 2 ஆண்டுல இந்திய நாட்டில் பெண்கள் மீதான குற்றங்கள் 19% உயர்ந்திருக்கிறது. குறிப்பா வந்து இந்தி பெல்ட்ல. இதுல வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் 2 மாநிலங்கள் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முன்னிலை வைக்கிறது. அப்ப இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடிய நீ இங்கே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை கலவர பூங்காவாக மாற்ற நினைக்கிறாய். ஒரு கால் வந்து தமிழகத்துல வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறை ஏதாவது நடக்குதுன்னா அது யார் செய்வா? பிஜேபி தான் நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்க தான் கைது செய்யப்படுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கூட திண்டுக்கல்லுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் வந்து இந்த காலை உணவு பேசணுமே, அந்த காலை உணவுக்கு வேலை செய்யக்கூட ஒரு பெண்கிட்ட போய் வந்து அந்த அயோக்கிய பரதேசியை போய் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறான். அவனை போலீஸ் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. யாரு? மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர். அப்ப குற்றவாளிகளை வைத்து கொண்டிருக்கிற நீ தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கேட்கிற. சரி, மாணவர்களின் கல்வி கடனை வந்து தள்ளுபடி செய்வோம்னு சொன்னீங்க இல்லையா, அது ஏன் செய்யல? இந்த கல்வி கடன் சொன்னவனதான் வந்து எனக்கு வந்து இவர் ப. சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காருங்க. அதாவது வந்து இந்திய அளவில் வந்து 11,122 கோடி ரூபாய் வந்து மாணவர்களுக்கு வந்து கடன் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அதில் வந்து வராக்கடன் வந்து 4,124. மிச்சது வந்து அவங்க வந்து கடன் வந்து மாதம் மாதம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கு பாரதிய ஜனதா அரசுக்கு ஏன் மனம் வரவில்லை? அவங்க தேர்தல் அறிக்கையில் ஏன் அதை ஒரு வாக்குறுதியாக கொடுக்கல? ஆனால் இந்த 9 ஆண்டுகளில் சிதம்பரத்தின் கூற்றுப்படி கார்பரேட்டுகளுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யாத குற்றத்தை செய்தது நீ. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவா? அதில் வந்து 4 கோடி வீடு வந்து கட்டியிருக்காங்களாம். இந்தியாவில் வந்து 86 மாவட்டங்கள் இருக்கு. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 52,000 வீடு வந்து கட்டணும். தமிழகத்துல எந்த மாவட்டத்திலேயாவது 52,000 வீடு வந்து கட்டியிருக்காங்களா? இல்ல, நானும் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்கல, கட்டல. அடுத்தது வந்து புல்லட் ரயில் வந்து எல்லா இடத்துலையும் விட போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு புல்லட் ரயிலுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 1,10,000 கோடி ரூபாய் இன்றைய மதிப்பு. நாளைக்கு அது இன்னும் வந்து உயரலாம். ஆனா இந்தியாவில் வந்து 13,000 பயணிகள் ரயில் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த பயணிகள் ரயில்ல ஆன்டி கொலிஷன் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் வந்து இன்னொரு ரயிலோட மோதாமல் இருப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த டிவைஸ் வந்து 63 ரயில்ல தான் பொருத்திருக்கிறான். மிச்சம் இருக்கிற 12,000 சில்லற ரயில்ல வந்து அது பொருத்தவே இல்லை. அப்போ வந்து ஒரிசால வந்து ஒரு பெரிய விபத்தை வந்து பார்த்தோம். அப்ப மக்கள் உயிரை வந்து ஒரு ஆபத்தான நிலையில் வைத்துக்கொண்டு புல்லட் ரயிலுக்கு 1,10,000 கோடி ரூபாய் தான் பாரதிய ஜனதா செய்கிறது. சென்னை வெள்ள நீர் மேலாண்மை குழு தலைவர் திருப்புகழ் IAS கொடுத்த 386 பக்க பரிந்துரையில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தி உள்ளீர்கள்? இப்ப இந்த மழைநீர் வடிகால் பணி அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடந்திருக்கிறதா சட்டசபையிலே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருடம் வந்து பெய்த மழை தண்ணீர் வந்து வேகமாக வடிந்திருக்கிறது. வடிந்ததுக்கு காரணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கணிசமான பகுதி அளவு வேலைகள் வந்து நடந்திருக்குது. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் இருக்கிற பகுதிகளெல்லாம் இன்னும் தோண்டிட்டு தான் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல நடக்குது, சில இடங்கள்ல முடிஞ்சிருக்குது. அப்ப அந்த வேலை நடந்துட்டு தானே இருக்குது. இதை ஒரே வருடத்துல வந்து எப்படி வந்து இதை வந்து செய்ய முடியும்? ஆனா கங்கையை சுத்தப்படுத்த போறேன்னு சொல்லி இவன் வந்து 20,000 கோடி வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்குது. ஆனா இன்றைய ஸ்டேட்டஸ் வந்து கங்கை நதி வந்து 80% வந்து மாசடைந்து இருக்கிறது. உன்னுடைய வந்து பிற்போக்குத்தனங்கள், மூட நம்பிக்கைகள், கங்கையில போய் தான் சாவணும், கங்கையில வந்து பிணத்தை வந்து எரிந்தால் வந்து புண்ணியம். இப்ப பிணத்தை வந்து எரிஞ்ச பிணத்தை வந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஏன்னா அதை கங்கையில கரைந்தால் புண்ணியம். அப்ப பிண நாற்றம் அடிக்கிறது கங்கை. அப்ப கும்பமேளா வந்து நடத்துறாங்க. கும்பமேளா நடத்துறதுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாம அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை வந்து அங்க வர சொல்லி அவ்வளவு பேரையும் குளிக்க வச்சு அதுல நிர்வாண சாமியார்களையும் வந்து நாகா சாமியார். இப்போ வட இந்தியாவில் இவங்க கும்பமேளாக்களால் வட இந்தியாவில் பல நகரங்களும் ஆறுகளும் வந்து மாசடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்து நீ மழைநீர் வடிகாலுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பது வந்து என்ன சொல்ற, திருவிளையாடல தர்மி கேட்கிற மாதிரி இருக்கு. நம்ம பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மன் கி பாத் மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனை 108 கேள்விகள்னு ஒரு புக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த புக்கில் வந்து 108 கேள்விகள் கேட்டிருக்கிறாரு மோடிக்கு. இந்த 108 கேள்விகள்ல வந்து என்னெல்லாம் வந்து மோடி அரசுல வந்து செஞ்சிருக்குது சாதனைன்ற பேர்ல வேதனைகள் தான். அப்ப இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு பொய்,
எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது, அப்புறம் வந்து மாணவர்கள் கடன் வந்து ஏன் வந்து தள்ளுபடி செய்யலை, இது மாதிரி பல விஷயங்களை வந்து கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க. ரஃபேல் விமானத்தை பற்றி, அப்புறம் வந்து சிஏஜி ஆடிட்டிங் அந்த ஊழல் பற்றி, அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் வந்து எப்படி வந்து ஜியோவினுடைய வளர்ச்சிக்காக நாசம் செய்யப்பட்டது, அத்தனை இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ நீ கேட்குற எவ்வளோ கேள்வி, இந்த 100 சேலஞ்சு இந்த போங்காட்ட கேள்விகளுக்கு முன்னாடியே மனோ தங்கராஜ் வந்து கேட்டிருக்கிறாரு. இதற்கு ஒரு கேள்விக்காவது அண்ணாமலை வந்து பதில் சொல்வாரா, பிரஸ் மீட்ல பதில் சொல்வாரா? இதை சவாலாக நான் கேட்கிறேன். 1,75,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நீங்கள் 10,76,000 கோடி கொடுத்த மோடி அரசு கேள்வி கேட்க அருகதை உள்ளதா? இந்த பொய் வரத்தை நேற்று முதலமைச்சரே வந்து 2-3 நாளா வந்து போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க கொடுத்த 10 லட்சத்துல எய்ம்ஸுக்கு வந்து 1,900 சில்லற கோடி, என்ன அதுல ஒரு காசு கூட வரல. அடுத்தது வந்து சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி, அதுவும் ஒரு காசு கூட வரல. அடுத்தது மெட்ரோ திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகள் சென்னையில், அதுக்கு 63,000 சில்லற கோடி ரூபாய் வரணும், அதுலேயும் ஒரு காசு வரல. இதெல்லாம் கொடுத்ததா சேர்த்து தான் அந்த 10 லட்சம் கோடி. இதுவே எவ்வளோ பெரிய போங்காட்டம். அடுத்து இந்த 1.25 லட்சம் கோடி வந்து வினோத் ராயின்னு அந்த ஒரு பொய்யர் வந்து பொய்யா வந்து ஒரு உத்தேசமாக இவ்வளவு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிபிஐ கோர்ட்டில் வந்து நீதிபதி வந்து அதை வந்து விரிவாக வந்து நான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த 6ஆம் சப்தத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் வந்து நீதிமன்றம் வந்து உட்கார்ந்துருவாராம். அவர் சைனின்னு நினைக்கிறேன் அவர் பேர், உட்கார வரான். இன்னைக்கு ஏதாவது எவிடன்ஸ் வரும், இல்லை நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், மாத கணக்கில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆதாரங்கள் ஒன்றும் வரலன்னு சொல்லி அவர் விரிவாக ஆய்ந்து அதை தரவுகளோட இது வந்து புனையப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்பட்ட பிறகும் இவர்கள் தீய சக்தி 1.25 லட்சம் கோடி இந்த 2014ஆம் ஆண்டு பேசின உருட்டுகளையே பேசிட்டு வராங்களே, இதுல இருந்தே இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், இவர்கள் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க போன முறை ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சீங்கல்ல, இந்த முறை சொல்ற என்ன தயக்கம்? போன முறை வந்து இந்தியா கூட்டணி இல்லை. போன முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருந்துச்சு. இப்போ 10 ஆண்டுகளில் வந்து மோடி அரசினுடைய இந்த கொள்ளைகளும் அவர்களுடைய கொடூரங்களும் சிறுபான்மையிற்கு எதிரான தாக்குதல்களையும் கண்ட பிறகு அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், கட்சியை உடைக்கிறது, கட்சியை இழுக்கிறது, கட்சியை சேர்க்கிறது, அப்புறம் வந்து ஊழல் செய்த கட்சிக்காரனை வந்து சேர்த்த வழக்கை வந்து முடிக்கிறது, இப்படியெல்லாம் அயோக்கியத்தனங்கள் பண்றது, 2 சிட்டிங் முதலமைச்சர்களை தூக்கி சிறையில் வைக்கிறது, இதெல்லாம் பண்ண பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா எதிர்கட்சிகளும் வந்துட்டாங்க. ஒரு புத்தி வந்துருச்சு. என்ன அறிவு வந்துருச்சுன்னா, நம்மளாம் ஒன்னா சேரணும், கூட்டணியில ஒன்னா சேரணும், சேர்ந்தாதான் இந்த அயோக்கியர்களை தோக்க முடியும். அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்று சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வெற்றி பெற்ற பிறகு பிரதமரை யார் முடிவு செய்வோம், இப்போதைக்கு மோடி பிரதமரா வரக்கூடாது, பிஜேபி ஜெயிக்க கூடாது. இதையும் மீறி வந்து ஸ்டாலின் வந்து இங்க கோவை கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ராகுல் காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய விடியலை தரட்டும் அப்படின்னு அவர் தனிப்பட்ட இதா வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 100 கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. நீங்க நம்ம எல்லா கேள்வியும் எடுத்துக்கல, வகை மாதிரியாக சில கேள்விகளை தான் எடுத்து அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல. இது எல்லாமே கிட்டத்தட்ட சும்மா இது மாதிரிதான் இருந்தது. அது அநேகமா எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.